Hello guys, welcome to DSK Tamil YouTube channel. வீடியோல நம்ம இத பத்தி பாவடிக்க மட்டும் தான் வேற பத்தி இல்லங்க. அஜித் சாரோட நடிப்புல 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சி திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குன்ற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்துட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஒன் வேர்ட்ல எப்படி இருக்கு சொல்லணும் அப்படினு கேட்டிங்கனா விடாமுயற்சி இன்னும் முயற்சி தேவை அப்படினா தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படினா விடாமுயற்சி திரைப்படம் எல்லாத்துக்குமே தெரியும். இது பிரேக் டவுன் திரைப்படத்தோட ஒரு ரீமேக். அதனால வந்து அந்த படத்துல என்னென்ன இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து லவ் சீன்ஸ் நம்ம த்ரிஷாவுக்கும் அஜித் சாருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி 2 மணி நேரம் 30 நிமிஷமா வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். பட் ஆனால் நமக்கு என்னதான் தெரிஞ்சு போயிருந்தாலுமே படம் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல. அதுதான் வந்து இந்த திரைப்படத்துக்கு இன்னும் முயற்சி தேவைன்றது நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அப்படியே பிரேக் டவுன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டிட்டோவாக ஒரு சில மாற்றங்களை மட்டும் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்ற கேள்வி வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என்னடா இதை எடுக்கிறதுக்கு அதுக்கு இவ்வளோ நாள்ன்றது தோணிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் மகிழ் அவர் வந்து அவரோட இன்டர்வியூலேருந்து ஒரு சில காரணங்களாக சொன்னார். இருந்தாலும் நமக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படுது. எப்படி இது ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் அப்படின்றது தோணுது. படம் சூப்பராக இருந்தால் அப்படி தோணி இருக்காது என்னமோ தெரியல. படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு படம் தான். இன்னும் முயற்சி தேவை. ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ட்ராக்ன்றது ரொம்பவே இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது ஏகே த்ரிஷாவோட கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு 10% கூட இல்லாதது ரொம்ப ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு தான் சொல்லணும். அவங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் வந்து எங்கேயுமே கிளிக் ஆகலை. ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் வராங்க. 25 நிமிஷமே வந்து நமக்கு என்னடா இது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த கெமிஸ்ட்ரி அந்த பாண்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரைட்டிங்கில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அது பண்ணியிருக்கலான்றது எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா அவங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையா உங்களுக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட காம்போ ஒர்க் ஆகலையான்றது சொல்லுங்கள். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதுன்றதை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திரைப்படத்தை ஒத்தால தூக்கி நிறுத்தினது அஜித் சார் மட்டும்தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் ஒத்தால தூக்கி நிறுத்திருக்கு. அப்புறமேட்டு இந்த மாதிரி நேர்கொண்ட பாருக்கப்புறம் ஒரு காமன் மேன் சப்ஜெக்ட் எடுத்து இந்த படத்தில் ஒரு மாஸ் சீனும் இல்லை, ஒரு மாஸ் டைலாக்குள்ள, ஒரு எலவேஷன் சீனும் இல்லை. பட் ஆனால் வந்து படம் எடுத்து நடிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் ஒழிய, ஆனால் படம் நல்லா இருக்குது இதுக்காக படம் நல்லா இருக்குன்ற சொல்ல முடியாதில்ல. இருந்தாலும் மகிழ் அவர் வந்து உண்மையை சொல்லணும்னா மகிழ் அவர் தாங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. நான் அவரை எதிர்பார்த்தேன். அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் திக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் பண்ணுவார், நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் ட்ரூலி டிசப்பாயின்மெண்ட்டு தான். முக்கியமாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கூட அந்த ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் அந்த அவங்க 2 பேர் லவ் காட்சி அவங்க கொஞ்சம் கொஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கும். அவங்க எதனால் பிரிய போகிறாங்க அந்த மாதிரி நோட் சிச்சுவேஷன்லாம் காட்டுவாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம் முடிஞ்சு இன்டர்வெல்லில் ஒன்று ட்விஸ்ட் மாதிரி ஒன்று முடித்தாங்க. அந்த ட்விஸ்ட் எனக்கு ஏப்பா இது தெரியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் ட்விஸ்ட்டு வாவ் அப்படின்னு எனர்ஜிட்டியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ஜாய் பண்ணிங்கன்னா சொல்லுவேன். எனக்கு வந்து அது அவ்வளோக்கெல்லாம் பாவம் அப்படிலாம் இல்லை. ஓகே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தெரியாதா அந்த இது என்னங்க போங்க. உண்மைக்கே மகிழ் அவர் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். பிரேக் டவுன் திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணும்போது மகிழ்கிட்ட போகும்போது அவரோட ப்ரெசன்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த திரைப்படத்தில் ஒரே பாசிட்டிவ்னா அனிருத் அவரும் டிஓபி அவரும் தான். சினிமோட்டோகிராஃபி, விசுவலைசேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அனிருத் அவர் தான் இந்த திரைப்படத்தில் ஒன் ஆஃப் தி பில்லராகவே நின்றுருக்காரு. அவரோட பிஜிஎம் ஒர்க் வந்து செமையாக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த கடவுளே அஜித்தே அந்த ஒரு பீட்டு போடுவார் பாருங்கள். தேட்டரில் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. தட்டக்க அஜித்தே தட்டக்க அஜித்தே அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு தேட்டர் வைபாக இருந்துச்சு. மியூசிக்கில் அந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் ஒவ்வொரு படத்தையும் அனிருத் அவர் வந்து மியூசிக்கில் காப்பாற்றிட்டு இருக்காரு. அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தையும் மியூசிக்கில் காப்பாற்றிருக்காரு. திரைப்படம் என்னதான் வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் என்னப்பா ஹாலிவுட் படத்தை ஒரு ரீமேக் தானேப்பா, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தானேப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டேக் ஆச்சு நிறைய பேர் சொல்லும்போது. அதனால் வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போதுன்றது தெரியும்ப்பா. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு இதாச்சும் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வந்து மகிழ் அவர் வந்து இன்டர்வியூலாம் சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயும் வராதிங்க, எம்டி மைண்டில் வாங்கினேன். அந்த எம்டி மைண்டில் வந்துமே வந்து படம் வந்து அப் டு தி மார்க்கில் இல்லைன்றது தான். இந்த எம்டி மைண்டாக வந்துமே அந்த படம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக்கலைன்றப்போ நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தானே செய்யும். எனக்கு யார் மேலேயுமே டிசப்பாயின்மெண்ட் இல்லை. மகிழ் அவரோட மேலே தான். அவர் மேலே ஏதோ ஒரு புதுசாக கொடுப்பாரு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவாருன்ற நினச்சேன். இல்லை அந்த த்ரிஷா ஏகே அவரோட பர்சன்டேஜ் ஏதோ பண்ணுவாருன்னு நினச்சேன். அதையும் கொட்ட விட்டார். இந்த படத்தில் முக்கியமான ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அந்த கார் ஃபைட் சீன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிஓபி சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில்
ஒரு சில சீன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் விரல் விட்டு பார்த்தா ஒரு 3 to 4 சீன்ஸ் நல்லாயிருக்கு. அதை தாண்டி படத்தில் வந்து வேறு எதுவும் இல்லைன்றது தான் இந்த படத்தில் ஒரு குற்றச்சாட்டாக வைக்க வேண்டியது இருக்குது. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கோச்சிக்க வேணாம். மகிழ் அவர் இனிமேல் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அஜித் ஃபேன்ஸ் இந்த படத்து மேலே ஒரு 50% ஐப்பில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட ஐப்பை பூர்த்தி செஞ்சுருக்கும். பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு செட் ஆகுன்றது தெரியல. அதே மாதிரி பிசி ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி செட் ஆகுன்றது தெரியலங்க. ஏன்னா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஏ சென்டர் பேஸ்டான ஒரு ஃபிலிம். திரைப்படம் நல்லா இருந்தால் கூட பிசி ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் செட் ஆகிருக்கும். பட் இந்த திரைப்படம் இப்போ வந்து ஆவரேஜாகவே இருக்குன்றதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுன்றது தெரியல. பார்ப்போம் அடுத்தடுத்த நாள் எந்த மாதிரி இருக்குன்றது யாருக்கு தெரியும். பட் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பிரேக் டவுன் பார்த்துட்டோம், பிரேக் டவுன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதையும் தாண்டி பல எலிட் படங்கள் பார்த்துருக்கோம், நமக்கு நிறைய இது இருக்கும். ஆனால் நமக்கு வந்து என்னடா எப்படி இருக்குன்னு தோணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அஜித் சார் படம்ன்றதுனால அந்த படத்தை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கலாம், அந்த விசுவல் சூப்பராக இருக்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்களே, சூப்பராக இருக்கேப்பா, ஒரு சீன் சூப்பராக இருக்கலாம். யாருக்கு தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குதுன்றது நம்மளால் கணிக்கவே முடியாது. அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து யாரும் கணிக்க முடியாது. ஓவராலாக திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரெஜினா அவங்க, அர்ஜுன் அவங்களோட கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆரவ் அவரோட கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த படத்தில் மிஸ்ஸிங்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் கூட அந்த அவங்க எதனால் அட்வான்ஸாக வராங்க. அப்புறமேட்டு கடைசியாக ஒரு லாங் ட்ரைவ் மட்டும் போயிட்டு வந்துடுமா அப்படின்னு போகும்போது கார் வந்து இதாயிரும், பிரேக் டவுன் ஆயிரும். அப்போது வந்து த்ரிஷாவை ட்ரக் மூலமாக கடத்திட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் கதை. இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். பிரேக் டவுன் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அஜித் சாருமே தேடிக்கிட்டே இருக்கார், ஒவ்வொன்றும் பண்ணுறாரு. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அது இன்னும் சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு வந்திருக்கலான்றது தான் நான் மகிழ்கிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து ரீமேக் படம்ப்பா, அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துட்டாம்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீ அப்படி பண்ணியிருக்க வேண்டான்றதை நான் சொல்கிறேன். அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து பண்ணாமல் இங்கேருந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் காட்டுறேன் பாரு, நீ பிரேக் டவுனோட செம்மையாக பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் ஒரு ஸ்கிரிப்ஷியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் மாஸ் எலமெண்ட்ஸு மசாலா அந்த மாதிரி எலமெண்ட் நான் கேட்கல. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கிரிப்பிங்னஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக செகண்ட் ஹாஃப் டப்புன்னு நம்ம அஜித் சார் வந்து தேடி கண்டுபிடி அடி தட்டி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாகவே நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். இப்படி தான் நடக்க போகுது, இது என்ன இப்படி தான் இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் இது பிரேக் டவுன் ரீமேக்காக இருந்தாலும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்சிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தா படம் இன்னமும் சூப்பராக அப்படி இருந்திருக்கும். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திரைப்படத்தை நீங்கள் பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ வர ப்ராஃபிட்டோட நிறையா ப்ராஃபிட் அள்ளி இருக்கலான்றது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து படமும் இப்போ ஆவரேஜ்ன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ படம் எப்படி மக்கள்கிட்ட பிக்கப் ஆக போகுதுன்றது தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்த திரைப்படத்துக்கு செம்மையாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் பொங்கல் மிஸ் பண்ணிட்டீங்கன்றதை ஃபீல் பண்ணுவீங்கன்றது ஒன்று. அப்புறம் லைக்காக்கு மீண்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாம் ஆவரேஜாக வர மூவியாக அமைது, அவங்களுக்கு லாஸே எடுத்து கொடுக்குது. அதுவும் நினைக்கும் போது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3 out of 5.